ஒன்று பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்துடைய மைய பகுதியில தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு என்று அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. அதை தேவ பலனை குறித்து இன்றைக்கு நம்ம அந்த தேவ பலன் நமக்கு தேவை. ஆமென். தேவ பலன் நமக்கு தேவை. நம்முடைய பலன் அல்ல, தேவ பலன் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. கடைசி காலத்திலே, இந்த காலம் என்ன காலம்? கடைசி காலம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பேதுரு இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்பவே இது கடைசி காலத்தை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு, இது ரொம்ப முக்கியம். கடைசி காலத்திலே நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் பேதுரு எழுதுகிறார். கர்த்தர் இன்னைக்கு ஒரு வருகை இன்னைக்கு தாமதமாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது தாமதம் என்று நம்ம சொல்ல முடியாது. அது ஏற்ற நேரம், அவர் குறித்திருக்கிற நேரம். ஆனால் நமக்கு ஒரு கிருபையின் காலத்தில் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால், அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்ப வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் சந்திக்கப்பட வேண்டும். தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அறியாதவர்கள் அவர் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லார் மேலும் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இன்றைக்கு வரைக்கும் தேவன் இருக்கிறார். அந்த ரட்சிப்பை குறித்துதான் இந்த நாளிலே கூட பேதுரு அழகாக அவர் எழுதியிருக்கிறார். கடைசி நாட்களிலே அது வெளிப்பட போகிற ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு எல்லாருக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் கர்த்தர் நிச்சயமாகவே சந்திக்க போகிறார். அந்த ரட்சிப்பிற்காக தான் இன்னைக்கு நாங்களும் நீங்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, ஏற்கனவே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க பாஸ்டர்? நான் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன், அப்போ ஞானஸ்தானம் எடுத்தேன், இந்த வருஷத்துல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, அது கரெக்ட். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் தினமும் அந்த ரட்சிப்பு என்ன செய்யும்? கிரியை செய்து கொண்டே இருக்கும். அது எப்போ? அது முடிவுல தான் விளங்கும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ என்ன செய்யணும்னா, முடிவு பரியந்தம் நீங்களும் நான் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருக்கிறவன் தான் இந்த ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை தேவனிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, இந்த ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய ஈவு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய இரக்கம், கிருபை, தயவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷர்களுக்கும் ரட்சிப்பை கொடுக்கத்தக்கதாக தேவன் இன்றைக்கு அந்த நாட்களுக்காக இன்றைக்கு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பு என்னன்னா, அவருடைய வருகையிலே நம்ம காணப்படணும். நீங்கள் நானும் அவருடைய வருகை வரப்போது நாம் அந்த வருகையில எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அதான் ரட்சிப்பு. ஆமென். மீட்கப்பட்டவர் தான் அங்க போவாங்க, ரட்சிக்கப்பட்டவர் தான் அங்க போவாங்க. அப்போ இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம அலட்சியமாக எண்ணாமல், இந்த ஆராதனையை அலட்சியமாக எண்ணாமல், தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் அலட்சியமாக எண்ணாமல், இதெல்லாம் நமக்காக தேவன் இன்னைக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து பயத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்கிறோம். ஆமென். ஆகவேதான் இந்த ரட்சிப்பிற்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு, அல்லேலூயா, நமக்கு இந்த விசுவாசம் வேணும். என்ன வேணும்? விசுவாசம். எது ரட்சிப்பிற்கு ஏதுவான விசுவாசம்? ரட்சிப்பிற்கு ஏதுவான விசுவாசம் என்று சொன்னால் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுங்க பாருங்க, சிறைச்சாலை இருக்கிற அந்த அதிகாரி கேட்கிறாரு, நாங்க ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்?
அல்லேலூயா. ஹalleluya. நாங்க ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு அவர் கேட்கிறார். அதான் அந்த ரட்சிப்பிற்கு ஏதுவான அந்த விசுவாசம். கொஞ்சமாகில நம்ம முயற்சி செய்யணுங்க. அந்த ரட்சிப்பிற்காக நம்ம முயற்சி செய்யணும். எப்படி முயற்சி செய்யணும்? அது ஆப்ரேட் பண்றது என்னன்னா அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் தான் நமக்குள்ளே வந்து கிரியை செய்யும். உனக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. நிச்சயமா ரட்சிக்கப்படுவீங்க. நம்பணும், ஆண்டவரை நம்பணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது அது கூடாத ஒரு காரியம். அப்போ இந்த விசுவாசம் நாம் ஆண்டவர் எதை பார்க்கிறார்னா நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, நீங்களும் நானும் இன்னைக்கு காக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது யாருடைய பலன்? தேவனுடைய பலத்தினால் தான் நீங்களும் நானும் காக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம குடும்பம் காக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் காக்கப்பட்டிருக்கிறாங்க, நம்முடைய உறவுகள் காக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் காக்கப்பட்டிருக்கிறது வந்து நம்முடைய திறமையோ, நம்முடைய அறிவோ, நம்முடைய செல்வமோ, நம்முடைய சாமர்த்தியமோ, நம்முடைய பலன் இல்ல, இது தேவனுடைய பலன். ஆமென், ஆமென், ஆமென். நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். இதை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இது தேவனுடைய பலன். இன்னைக்கு நம்ம வாழ்வது, இருப்பது, ஊழியம் செய்வது எல்லாம் யாருடைய பலன்? தேவனுடைய பலன். இன்னைக்கு நம்ம விசுவாசத்தில் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், யாருடைய பலன்? தேவனுடைய பலன். இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறோம், இன்னைக்கு ஓடி வருகிறோம், யாருடைய பலன்? தேவனுடைய பலன். கர்த்தருடைய பலன் தான், வேற யாருடைய பலனும் இல்ல. தேவனுடைய பலத்தினால் தான் நீங்களும் நானும் காக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் காக்கப்பட்டிருக்கிற அந்த காரியம் எதனாலதான் தேவனுடைய பலன் நமக்கு தேவை. தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, தேவ பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது சொல்றார், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமென். ஆமென். சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. விசுவாசத்துல சொல்றாரு. எங்க என்ன? இந்த உலகத்திலே இல்ல, பரலோகத்திலே. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நமக்கு சிறப்பான சுதந்திரம் எங்க இருக்கு? பரலோகத்தில் உண்டு. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. கண் பார்க்கல, உணரல, இன்னும் கேள்விப்படல, ஆனா வாசிக்கிறது, விசுவாசிக்கிறது. அல்லேலூயா. ஹalleluya. பரலோகத்திலே கர்த்தர் வைக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பலத்திலே நீங்களும் நானும் காக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்றை நம்ம நினைத்துக் கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஊழியம் செய்வதற்கு கூட என்ன வேணா தேவ பலன் நமக்கு தேவை. ஊழியம் செய்வதற்கு யாருடைய பலன் தேவை? தேவ பலன். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒவ்வொருவரையும் பவுல் சொன்னது போல, பவுலை பலப்படுத்தினவர் தான் உங்களையும் பலப்படுத்துறார். ஆமென். பவுலை பலப்படுத்தினவர் தான் என்னையும் பலப்படுத்துறாரு. பவுலை பலப்படுத்தினவர் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லாரையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு அவர் உதவி செய்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் பிலிப்பியர் 4:13 எழுதப்பட்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலன், அல்லேலூயா. ஹalleluya. மிக சுருக்கமாக அந்த பலனை குறித்து, அந்த பலத்தினாலே நாம் இருக்கோம். என்ன பலன் நம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆதலால் என் குமாரனே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள நம்ம பலப்படணும். எதுல பலப்படணும்? கிருபையிலே பலப்படணும். கிருபை தான் ஒரு மனுஷனை பலப்படுத்தும். தேவ தயவு, தேவ கிருபை,
தேவ இரக்கம், தேவனுடைய ஈவு என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பவுல் திமோத்தேயுக்கு சொல்லும் போது, என் குமாரனே, என் குமாரனே, என் பிள்ளைகளே, நான் உன்னை பலப்படுத்த விரும்புகிறேன். அந்த பலமான காரியத்தை உனக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பலன் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், கிருபையிலே, தேவ கிருபையிலே, இயேசு கிறிஸ்து என்னும் அந்த இரட்சகர், அவர் மூலமாக அந்த கிருபையில நீங்களும் நானும் பலப்படணும். நம்ம பலப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை வச்சிருக்காரு. நம்ம கிருபையை தான் நோக்கி பார்க்கணும், வேற எதையும் அல்ல. ஆண்டவரே எனக்கு கிருபை வேணும், எனக்கு கிருபை கொடுங்க, எனக்கு கிருபை கொடுங்க, எனக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவர் சமூகத்தை அந்த கிருபையை நம்ம நினைவு கூறணும். அனுதினமும் அந்த கிருபையிலே நம்ம பலப்படணும். அந்த கிருபை இல்லாம நம்ம பலப்படவே முடியாது. துரிய பிள்ளைகளை சரீரம் பலப்படுவதற்கு நிறைய காரியங்கள் உண்டு. சரீரம் பலப்படுறதுக்கு நிறைய சொல்லுவாங்க, காய்கறி சாப்பிடு, அதை சாப்பிடு, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், என்னெல்லாம் இருக்குதோ இதெல்லாம் என்ன செய், எல்லாம் நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ, இதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லி நல்லா விட்டமின் சாப்பிடு, கறி, முட்டை, மீன் எல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. அது சரீரம் பல. நான் சொல்றது அவைக்குரிய மனிதன். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளான மனிதன் பலப்படணும். நிறைய பேர் பலவீனம் பண்றாங்க, நிறைய பேர் சீக்கிரமா சோர்ந்து போறாங்க, நிறைய பேர்னால ஜெபிக்க முடியல, நிறைய பேர்னால அந்த ரட்சிப்பை நிலைத்திருக்க முடியல. சில பேர் பின்வாங்கி போயிடுறாங்க, சில பேர் கத்தரை விட்டு போயிடுறாங்க, சில பேர் சபை விட்டு போயிடுறாங்க, சில பேர் ஐக்கியத்தை விட்டு போயிடுறாங்க. ஐக்கியத்துல நிலைத்திருக்க முடியல, சபையில நிலைத்திருக்க முடியல, விசுவாசத்துல நிலைத்திருக்க முடியல, ஐக்கியத்துல அவங்களால கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க முடியல. கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்கோ, சேத்துல ஒரு கால், ஆத்துல ஒரு கால், கொஞ்ச நேரம் அங்க போறது, கொஞ்ச நேரம் இங்க வருது. கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னைக்கு அப்படிப்பட்டவைகள் அல்ல. ஆண்டவர் ஞாபகம் வரும்போது ஆண்டவரேன்னு சொல்றது, வேற ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா அதை போய் சொல்றது, அப்படி இல்லை. இன்னைக்கு நம்ம ஒரே நிலையாக இன்னைக்கு பலன் இல்ல. பலன் இல்லாதனால்தான் இன்னைக்கு நம்ம அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறோம், தீய வார்த்தைகளை பேசுறோம். இன்னைக்கு கெட்ட வழியில நம்ம போய் கொண்டிருக்கிறோம். சில கெட்ட பழக்கங்களை நம்மால விட முடியல. ஏன் விட முடியல? உள்ளான மனுஷன் பலவீனமாய் இருக்கிறார், சரீரம் பலவீனமாய், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமா என்ன செய்து கொண்டிருக்கிறது? போராடி கொண்டிருக்கிறது. ஒரு போராட்டம், மகா யுத்தமே நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நாம் இந்த பலப்பட்டாதான் அந்த சாத்தானை நம்ம ஜெயிக்க முடியும். ஆமென். பாவங்களை ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உபத்திரவங்களை ஜெயிக்க முடியும். இன்னைக்கு பிசாசுடைய கிரியைகளை நாம மேற்கொள்ள முடியும். எப்படி இயேசு கிறிஸ்து கூட அந்த பலவீனம் வந்தது. அவர் கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணும் போது அவர் வேர்வை துளிகள் ரத்தமாய் தரையில விழுந்தது. பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். வானத்திலிருந்து தேவ தூதன் இறங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் அருமையாய் சொல்லுகிறார், தீமோத்தேயே, ஒரு ரகசியத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். நீ பலப்பட வேண்டும், கிருபையில் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும் என்று சொல்லி பவுலுக்கு, அந்த தீமோத்தேயுக்கு பவுல் அருமையான காரியத்தை, ஒரு சில வசனங்களை குறித்துக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சீக்கிரமா படிங்க. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. பாருங்க, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. பவுலுக்கு கடைசி வரைக்கும் உதவியா இருந்தது யார் தெரியுமா? தேவ கிருபை. தேவ கிருபைதான் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்தது. அவர் ஓடுவதற்கு உதவி செய்தது. அவர் பிரயாசப்படுவதற்கு உதவி செய்தது. என்ன தெரியுங்களா? தேவ கிருபை தான். பணம் மனுஷர்களை ரெண்டாவது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பணம் மனிதர்கள் என்னது? அடுத்ததுதான். ஆனா தேவ கிருபை தான் என்னுடைய வாழ்க்கையில வெற்றிகரமான ஒரு ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு என்னை பலப்படுத்தியது தேவனுடைய கிருபை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்போ பவுல் என்ன சொன்னா? இருக்கிறது தேவ கிருபையிலே இருக்கிறேன். நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். தேவ கிருபையில இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் கேட்போம், சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, பிரதர் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறப்பா. அல்லேலூயா. ஏதோ சாவாம படைச்சு அப்படி சொல்லக்கூடாது. தேவ கிருபையில நான் இருக்கிறது தேவ கிருபை. கிருபையில இருக்கிறேன். பலவீனம் இருக்குது, ஆனா தேவ கிருபையில வாழுறேன்.
தேவ கிருபையிலே நான் பலவீனமான மனிதன், ஆனா தேவ கிருபை என்னை பலப்படுத்தியது. இந்த தேவ கிருபையை குறித்து நான் பவுல் அருமையாய் சொல்லுகிறார். தீமோத்தேயே, நீ தேவ கிருபையிலே பலப்படுப்பார். நான் இருக்கிறது தேவ கிருபையில தான் இருக்கிறேன். அந்த ரகசியத்தை அவர் கண்டுபிடித்தார். அவர் எனக்கு அருளிய கிருபை விரதமாக இருக்கவில்லை, வீணாய் போகல. அது பிரயோஜனமானது, மிகவும் பிரயோஜனமானது. ஆபத்தில் உதவி செய்கிறது, தனிமையில் நம்மை பலப்படுத்துகிறது, ஓடுவதற்கு பலம் தருகிறது, பேசுவதற்கு பலம் தருகிறது, ஞானத்தை கொடுக்கிறது, எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, அந்த கிருபை தான் எனக்கு முக்கியமானது. அவங்க எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்படுவதற்கு நம்மை ஊந்து தள்ளுறது என்ன தெரியுமா? புஷ் பண்றது தேவ கிருபை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கிருபை மாத்திரம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, ஆயிரம் பேருக்கு இருக்கிற அந்த பலம் நமக்குள்ள வந்துடும். காண்டாமிருகத்து பொறுத்தரு பலம் நமக்கு வந்துடும். அல்லேலூயா. யானைக்கு இருக்கிற அந்த பலம் நமக்குள்ள வந்துடும். ஆனா பலவீனமான மனிதன் தான். ஆனா அந்த கிருபை வந்துச்சுன்னா அவ்வளவு பலம் வந்துடும். ஆகிலும் நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்கிறது. நான் அல்ல, நான் இல்லை, என்னோடு கூட இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்கிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நல்ல கவனிங்க, அவளுக்கு ஒரு சோதனை இருக்குது, ஒரு சோதனை இருக்கிறது. அது சாத்தானுடைய முள் என்று அவள் சொல்லுகிறார். பாருங்க, பவுல் சொல்லுகிற வேலையில 7வது அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை குறித்து மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்துல ஒரு முள், பாருங்க, முள் இருக்குங்க, முள் இருக்கு. அது என்னை குட்டுகிறது, அது என்னை பலவீனப்படுத்துகிறது. அது சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அந்த முள் யாருங்க? சாத்தானுடைய தூதன். இன்றைக்கு மிகப்பெரிய அப்போஸ்தல ஊழியத்தை நிறைவேற்றுகிற 14 நிருபங்களை வேதத்திலே எழுதி வைத்திருக்கிற, பல சபைகளை ஸ்தாபித்த மிகப்பெரிய அப்போஸ்தலன் இந்த பவுல். அப்படிப்பட்ட பவுலுக்கே சாத்தானுடைய முள் இருந்துச்சு. அல்லேலூயா. அதிகமாய் பிரயாசப்பட்டவர், அதிகமாய் ஓடினவர், அதிகமாக எழுதினவர், அதிகமாக பேசினவர். அப்படிப்பட்டதான தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில என்ன தேவைப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருபை தேவைப்பட்டது. அல்லேலூயா. நல்லா படிச்சவங்க, நல்ல பொருள் உள்ளவர், நல்ல அந்தஸ்து, சமுதாயத்துல அந்தஸ்து உள்ளவர், கர்த்தருடைய பிள்ளைகளே பணம் படைத்த ஒரு குடும்பம். அவருக்கு என்ன தேவைப்பட்டது? தேவ கிருபை. அவருக்கு பலவீனம் இருந்துச்சு. 8ஆம் வசனத்தை வாசிக்க, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டி. எத்தனை முறை ஜெபம் பண்ணார்? ஆண்டவரே, இந்த முள் என்ன தாங்க முடியல, இந்த முள் என்ன குத்துது, இந்த முள் எடுத்து போடுங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த முள் இருக்கதான் செய்யும். அல்லேலூயா. ஆண்டவர் முள் எடுத்தாரா? முள் எடுக்கல. 3 முறை பெரிய அப்போஸ்தலர் ஜெபம் பண்றாரு. 1 முறை ஜெபம் பண்ணாரு, எடுக்கல. 2வது முறை ஜெபம் பண்ணாரு, எடுக்கல. 3வது முறை ஜெபம் பண்ணாரு, எடுக்கல. பவுலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே இருக்கட்டும், நான் கிருபை தரேன் அப்படின்ட்டார். ஆமென். அந்த முள்ளை ஜெயிப்பதற்கு கிருபை தர, என் கிருபை. அப்பதான் ஆண்டு சொன்னாரு, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு. ஜபம் பண்ணும் போது ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருபை கொடுக்கிறார். சரி, அந்த முள் அப்படியே இருக்கு, கிருபை கொடுக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று. ஆகையால், அப்ப பவுல் சொல்றாரு, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. இப்ப கிறிஸ்துடைய கிருபை நம்ம மேல தங்கணும் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த கிருபை தராது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு சாத்தானுடைய சோதனைகள் நிறைய பேருக்கு வரும், சாசுடைய சோதனைகள் நிறைய பேருக்கு வரும். நம்மளால தாங்க முடியாது, நம்ம உயர்த்தவே முடியாது. அப்போ நமக்கு கொட்டி கொண்டே இருக்கும். ஒரு நேரம் போல ஒரு நேரம் நாம இருக்கவே முடியாது. சில காரியங்கள் நம்ம மாறிக்கொண்டே இருக்கும், எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், சரீர சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும், குடும்ப சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும்.
வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். நேற்று இருந்தது போல இன்றைக்கு இருக்காது, இன்றைக்கு இருந்தது போல நாளை இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளை மாறிக்கொண்டே இருக்க, எல்லாம் மாறினாலும் தேவ கிருபை மாறாது. ஆமென். 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 தேவ கிருபை என்ன செய்யாது? மாறாது. மாறவே மாறாது. ஆகவேதான் அந்த கிருபையிலே நம்ம என்ன செய்யணும்? இந்த கிருபையில பலப்படணும். இப்ப பவுல் அந்த பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்றேன். ஆகையா கிறிஸ்துவின் வல்லமை என்பது தங்கப்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பலவீனனும் இருக்கிறேன், பலமுள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பலவீனனும் நானே, பலமுள்ளவனும் நானே. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. விசுவாசிக்கிறீங்களா? பலவீனனும் நானே, பலமுள்ளவனும் நானே. நான் எப்போதெல்லாம் பலவீனனாய் இருக்கிறனோ அப்போதெல்லாம் பலவனாய் மாறுகிறேன். அல்லேலூயா. 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 பலவீனனாய் இருக்கிறேன், ஆனால் பலமுள்ளவனாய் கர்த்தரை மாற்றுகிறார். எது மாற்றுகிறது? தேவ கிருபை. தேவனுடைய கிருபை. கிருபைதான் என்னை அப்படி மாற்றுகிறது. அதை நான் பவுல் சொல்லும் போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிற தேவன். ஆகவே இந்த காலையிலே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். பிள்ளைகளே, நீங்க தேவ கிருபையிலே பலப்படும். அண்ணன் தினமும் ஆண்டவருடைய கிருபை கேளுங்க. கிருபை வேற ஏதோ வேணாம். எனக்கு அது கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, எல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். நமக்கு கேட்க வேண்டியது கிருபை. ஆமென். ஆமென். கிருபையிலே நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். அடுத்ததாக எபேசியர் புத்தகம், இரண்டாவதாக எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் பிரிவு 10வது வசனத்தை படிக்கிறோம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பலப்படணும். கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. அவர் சத்துவத்தின் வல்லமை, அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படணும். ஏன் கர்த்தருடைய சத்துவத்தின் நம்ம ஏன் வல்லமையில பலப்படணும் அப்படின்னு பாத்தீங்க பாருங்க, எழுதப்பட்டிருக்கிறது அடுத்த வசனமும், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, இதுதாங்க தேவனுடைய சத்துவம். ஆமென். தேவனுடைய சத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமையிலே நம்ம பலப்படணும். சத்துவத்தின் வல்லமையிலே நம்ம பலப்பட வேண்டும். அடுத்த ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆமைகளோடு நமக்கு எவ்வளவு போராட்டம் பாத்தீங்களா? கொஞ்ச நஞ்ச போராட்டமா நம்முடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நான் பார்த்தா, அதை விட இன்னொரு பெருமூச்சு விட்டு நான் உட்காரத்துக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்தது. சரி, அந்த பிரச்சனை ஜெபம் பண்ணி மேற்கொண்ட ஆண்டவர் எனக்கு அந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு இன்னொரு பெரிய பிரச்சனை வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரச்சனை அதான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு. கடைசி வரைக்கும் போராடி 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 போராட்டமே வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கை என்னது? போராட்டமே வாழ்க்கை. அப்ப போராட, இப்போ குட்டியா மீன் குட்டியா இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டுதான் ஆரம்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. மீன் குட்டியா இருந்தாலும் என்ன செய்யணும்? எதிர்நீச்சல் போட்டு. வாழ்க்கையில எதிர்நீச்சல் அவசியம். ஆமென். மீன் குட்டிக்கு நீந்த கற்றுக் கொடுக்க முடியாது, தானா அது நீந்தும். நீங்கள் என்ன செய்யணும்? எதிர்நீச்சல் போடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில நீங்கள் பலப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சாதாரணமா இந்த உலகத்தில் நம்ம பார்க்கலாம். ஆனா நமக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் இந்த உலகத்தில் இல்ல, வான மண்டல பொல்லாத ஆவிகளோட துரைத்தனங்களோட அதிகாரங்களோடு கூட நமக்கு என்ன உண்டு? பொல்லாத ஆவிகளோட நமக்கு போராட்டம் உண்டு. மறந்துடாதீங்க. அவங்களை விட நமக்கு தான் அதிகமான பிரச்சனைகள், ஜெபிக்கிறவங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனாலும் அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. ஆனாலும் உன்னை ஒன்றும் மேற்கொள்ள முடியவே முடியாது.
ஆகவே கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும் என்று வாசிக்கிறோம். பாருங்க 12 வசனத்துல, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்மாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுக்கணுமா, எடுக்க கூடாதா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்னங்க? சத்தியங்க. அல்லேலூயா. முதலாவது என்ன? சத்தியம் என்னும் கச்சை. சத்தியத்தை எடுக்க, சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை கொண்டு, வேத வசனத்தை கொண்டு பேயை ஜெயிக்க முடியும், பிசாச ஜெயிக்க முடியும், பிள்ளை சூனிய மாந்திரிகத்தை ஜெயிக்க முடியும், மரணத்தை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்களை, அக்கிரமங்களை ஜெயிக்கக்கூடியது ஒரே அதிகாரம் பெற்றது என்ன தெரியுமா? உங்க கையில இருக்கிற வேத வசனம். ஆமென். வேத வசனத்தை மறக்காதீங்க. அந்த வேத வசனத்தின் மூலமா தான் என்ன செய்ய முடியும்? சாத்தானை ஜெயிக்க முடியும். அடுத்ததாக நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய். நீதியை என்னைக்கு விடவே கூடாது. கர்த்தர் தான் நமக்கு நீதி, தேவன் நீதி. ஆமென். தேவன் தான் நீதிபரர். அவர் யாருங்க? நீதிபரர், நீதி உள்ளவர், தேவன் நியாயம் உள்ளவர். தேவனுடைய நீதியை ஒரு நாள் நீங்க விட்டு விடக்கூடாது. அந்த நீதி உங்களை பாதுகாக்கும். அந்த நீதியாய் நடங்க, நேர்மையாய் நடங்க, உண்மையாய் நடங்க. கர்த்தர் உண்மையை விட்டு விலகாதீங்க. உத்தமத்திலே இருங்க, நீதியை பழகுங்க, நியாயத்திலே நடந்து கொள்ளுங்க. நீதியும் நியாயம் உள்ளவனோட கர்த்தர் அங்க நிலைத்திருக்கிறார். அந்த நீதி உன்னை தற்காக்கும், உன்னை பாதுகாக்கும். ஆமென். அடுத்ததாக சமாதானத்தின் சுவிசேஷத்தை கூடிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை காலில் என்ன செய்யணும்? ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அது என்ன? அந்த பாதங்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய இந்த பாதங்கள் மலையின் மேல் நடந்து வருகிறது. எவ்வளவு அழகானவைகள்! கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு ஆகிலும் நீங்கள் இயேசுவை பற்றி என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டும். ரட்சிப்புக்குள் அவர்களை வழிநடத்த வேண்டும். பாருங்க அடுத்த வசனம், பொல்லாங்கன் எய்யும் அக்கினிஸ்தரங்களால் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்கள். விசுவாசம் என்ற கேடகம். அல்லேலூயா. நான்காவது என்ன? அதுதான் தடுக்கிறது. எல்லாத்தையும் நம்ம முன்னேறி செல்வதற்கு என்ன தேவை? விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசமா இருங்க, விசுவாசமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. நல்ல விசுவாசத்துல இருங்கன்னு சொல்லி அந்த விசுவாசத்துல நீங்கள் இதெல்லாம் தேவனுடைய சர்வாயுதம் வர்க்கம். ஆமென். இதெல்லாம் நம்ம பலப்படணும். அடுத்த வருஷம் ரட்சணம் என்னும் தலை சீரா. அல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சீரா இருக்கிறதுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். தலை சீரா, ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்க. இந்த ரட்சிப்பு தேவனுடைய தலை சீரா என்று எழுதப்பட்டிருக்கிற ரட்சணம் என்ன தலை சீரா. அடுத்ததாக தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்க. ஆவியினுடைய பட்டயம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சத்துவத்தின் வல்லமையில் என்ன செய்யணும்? நீங்க பலப்படணும். கொலோசியர் புத்தகம் 1 அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பாருங்க. கொலோசியர் புத்தகம் 1 அதிகாரம் 29வது வசனம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறேன். அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஆனால் என்ன சொல்றாரு? அவருடைய பலத்தின்படி நான் போராடி என்ன செய்யறேன்? நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்றாரு. ரோமர் புத்தகம் 15 அதிகாரம் 32வது வசனம். ரோமர் 15 அதிகாரம் 32 படிங்க. கர்த்தர் நல்லவர். நீங்கள் தேவனை நோக்கி ஜெபங்களில் நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபத்துல நம்ம என்ன செய்யணும்? போராடணும், ஜெபிக்கணும். ஜெபத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க, ஜெபத்தை மாத்திரம் இழந்துடாதீங்க. எப்பவுமே ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். எந்த சமயத்துல பவுல் சொன்னார் பாருங்க, எபேசியர் 6 அதிகாரம் 18வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. எந்த சமயத்திலையும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினால ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் என்று இதன் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை ஜெபம் ஜபம் 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 போராட வேண்டும்.
போராடிதான் நம்ம மேற்கொள்ள முடியும். ஜெபத்துல என்ன செய்யணும்? போராடணும். இந்த போராட்டம் நமக்குரிய வாழ்க்கையில் நடக்கும். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனை வல்லமையால் ஒன்று கிருபையில பலப்படணும். முதலாவது எதுல பலப்படணும்? கிருபையிலே நீங்க பலப்படணும். இரண்டாவது அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படணும். தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படணும். மூன்றாவதாக அவருடைய ஆவியினாலே நீங்கள் பலப்படணும். அல்லேலூயா. நம்மை பலப்படுத்துறது யாரு? அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர். பவுல் மிக அருமையாய் சபை மக்களுக்கு சொல்றாரு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? உள்ள ஒருத்தர் இருக்கிறான். அல்லேலூயா. அம்மா உள்ள ஒருத்தர் இருக்காரு. அவரு பலப்படணும். அவரை பலப்படுத்துங்க. நீங்க அவரு உற்சாகமா இருந்தாங்கன்னா வெளியே மன மகிழ்ச்சி, மனம் உள்ள நல்லா இருந்துச்சுன்னா வெளியே தோட்டம் நல்லா இருக்கும். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அந்த அகம் முகம். அல்லேலூயா. அந்த உள்ள இருக்கிற அந்த உள்ளான மனுஷன் என்ன செய்யணும்? வல்லமையாக பலப்படணும். எப்படி? ஆவியிலே பலப்படணும். ஆவியிலே பலப்படணும். அதான் பவுல் சொல்லுகிற அந்த காரியங்கள்லாம் 5ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியிலே விசுவாசிகள் நிறைய. நிறைய பேர் இன்னைக்கு பெந்தகோஸ்து சபையெல்லாம் வேற மாதிரி போயிட்டு. பெந்தகோஸ்து சபையெல்லாம் இன்னைக்கு அப்படியே ஒரு ஆவியில, ஒரு அனல் இல்ல, ஒரு கை தட்ட மாட்டாங்க, ஒரு நல்லா கையை தூக்கி ஆராதிக்க மாட்டாங்க. முதல்லாம் ஜனங்க வந்தவன முழங்கால நிற்பாங்க. அது இல்ல. அல்லேலூயா. போட்டு ஜெபம் பண்றது இல்ல. ஜெபம் பண்ணும் போது கண்ணை மூடுறது இல்ல. பக்தியும் போச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியில நிறையணுங்க. விசுவாசிங்க ஆவியில நிறையணும். இன்னைக்கு இவ்வளவு ஒரு பெந்தகோஸ்து சபை என்பது அது உள்ளே 10 பேர் இருந்தா கூட 100 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருங்க. அல்லேலூயா. அப்படி ஆர்ப்பரிப்பாங்க. ஜெபத்திலே நிறைவாங்க. அந்நிய பாஷை வரங்களினால பேசுவாங்க. பாருங்க, சொல்லுகிற ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு, பாருங்க, பாட்டிலேயே புத்தி சொல்லுவாங்களாம். அல்லேலூயா. பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நம்ம பாட்டு பாடும் போது அதுல இருந்து பிரசங்கம் வரும். அதுல இருந்து நமக்கு ஆலோசனை கிடைக்கும். அதுல நமக்கு அறிவு கிடைக்கும். நமக்கு அறிவு வரும். பாட்டு பாடும் போதே ஞானம் வரும். ஒரு தெளிவு உண்டாகும். ஆராதனை செய்யும் போதே கர்த்தர் பேசுவார். சங்கீதங்களினாலும் சங்கீதம் படிச்சோமா இல்லையா? படிச்சோம். அது பாட்டு. சங்கீதம் சொன்னா பாட்டு. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாவற்றுக்காக நாம் ஆண்டவரை என்ன செய்யணும்? துதிக்கணும், சோத்தரிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வசனம் இருக்கு. பாருங்க, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். லூக்கா 4:14. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். யாருடைய பலத்தினால போனார்? அவரு சுய பலத்தினாலே இல்லையா? ஆவியானுடைய பலன் நமக்கு. ஆவியானுடைய பலன் நமக்கு தேவை. அப்போஸ்தலர் 1:8 படிங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம சாட்சியா இருப்பதற்கு கூட பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு தேவையா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு ரொம்ப அவசியம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 15:13. நல்லவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும். ஆமென். யாருடைய பலன் அது?
பரிசுத்த ஆவி ஆவியானவருடைய பலன். மீகா 3:8. மீகா 3:8 வசனத்தை படிங்க. நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்க. பரிசுத்த ஆவியானுடைய பலன் இருந்தாதான் எது நல்லது, எது கெட்டது, எது தீமை, எது நல்லது, எது பாவம் நமக்கு வகையறுக்க முடியும். அந்த பகுத்தறிவு நமக்குள்ளே வரும். அந்த பகுத்தறிவு ஒரு மனுஷனுக்குள்ளே வரணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருந்தால்தான் நல்லது கெட்டதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். தேவ வழியில நம்ம நடக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன தேவைன்னா கிருபையில பலப்படணும், கர்த்தருடைய சத்துவத்தினுடைய வல்லமையில பலப்படணும், பரிசுத்த ஆவியானவர்களே நம்ம பலப்படணும். அல்லேலூயா. 3 விதமான பலன் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். கிருபை கேட்கணும், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்கு தேவை, கர்த்தருடைய சத்துவம் நமக்கு தேவையா இருக்குது.